உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு சம்பவம் இன்று தமிழகத்தினுடைய எல்லையெல்லாம் தாண்டி அகில இந்திய அளவிலே இதுபோன்ற கொடுமை இதுவரைக்கும் எங்கும் நடந்திடவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்து மக்களாலும் பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய துயர சம்பவம், கள்ளச்சாராயம், அந்த கள்ளச்சாராயத்தோடு கூடிய விஷச்சாராயம். வெறும் கள்ளச்சாராயம்னா இவ்வளோ மரணம் வராது. கள்ளச்சாராயத்தோடு கூடிய விஷச்சாராயம் கலந்து கொடுத்ததுனால 67 பேர் இதுவரைக்கும் மரணமடைந்திருக்கின்றார்கள். 15 பேர் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 20 பேர் கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். இந்த 20 பேர் கண் பார்வை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. மரணத்திற்கும் மேலான ஒரு கொடுமை இந்த பார்வை இழந்த சம்பவம். இவ்வளவு கொடுமைகள் நடப்பதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள் என்று தமிழக அரசாங்கமே முன்வந்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டினுடைய சரித்திரத்தில், குறிப்பாக தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஒரு செயலுக்காக ஒரு மாவட்ட ஆட்சியாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார். காவல்துறை கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரே நாளில் அத்தனை பேர் கூண்டோடு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கின்றது. இதில் அதிகாரிகள் அனுப்பப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த அதிகாரிகளுக்கு துணையாக இருந்து செயல்பட்டதாக கருதப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் மீது ஒரு தூசு கூட படாத வண்ணம் தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கவசம் போல் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கேவலம், இதைவிட அவமானம் தமிழகத்திற்கு வேறு எதுவும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகள் ஏன் அப்படி செயல்பட்டார்கள்? மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அலுவலகத்தின் அருகாமையிலேயே, நீதிமன்றத்தினுடைய அருகாமையிலே இப்படிப்பட்ட கொடுமை எப்படி நடந்தது? அப்படி என்றால் இவர்களை எல்லாம் இதை செய்ய தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்து செயல்பட்ட மக்கள் பிரதிநிதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் காரணம் சொல்லவில்லை. விசாரிச்சு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க சொன்னாங்கன்னா அதை விட பித்தலாட்டம் எதுவும் இருக்க முடியாது. விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்வீர்கள் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியாளர் மீது விசாரித்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். காவல்துறை கண்காணிப்பாளர் மீது விசாரணை நடத்தி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு அப்படிம்பாங்க. அதிகாரிகள் பலிகடாக்கப்பட்டிருக்கின்றார்களா அல்லது பலன் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களா? இது ஒரு புறத்திலே. இதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த, அவர்களுக்கு துணையாக நின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் ஏன் விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள்? ஏன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை? அமைச்சர்கள் அனுப்பிவிடுறார். இது சரியான ஒன்றாக இருக்காது. தேர்தல் முடிஞ்சு போச்சுது. பாராளுமன்ற தேர்தலில் வாங்க வேண்டிய ஓட்டுகள்லாம் வாங்கிட்டோம்.
பணத்தை கொடுத்தோ ஏதோ கொடுத்தோ நம்ம வாங்கியாச்சு. இப்போ எங்களை எவனும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு தலைக்கணத்தின் காரணமாக தமிழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு அடையாளமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. சொன்னல, கலெக்டர் மாத்தினீங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் மாத்துறீங்க, சில பேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இந்த மதுவிலக்கு பிரிவினுடைய மதுவிலக்கு அதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் மரியாதைக்குரிய முத்துசாமி அவர்கள், அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? குறைந்தபட்சம் அவருடைய துறையாவது மாத்தணும் இல்ல? அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி முழுக்க எந்த பணத்தை முதலீடு செய்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், கள்ளக்குறிச்சியில் 67 பேருடைய உயிரை எடுத்த அந்த கள்ளச்சாராயத்தின் பணத்தின் மூலமாகத்தான் அவர்கள் அந்த பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயித்திருக்காங்க. அந்த பாராளுமன்ற தொகுதிகளில் ஜெயித்திருக்கிறாங்க. ஆகையினால அமைச்சர் மேல் நடவடிக்கை எடுக்கல, சட்டமன்ற உறுப்பினர் மேல் நடவடிக்கை எடுக்கல. மூல காரணமாக இருந்தவர்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. பலிகடா ஆக்கப்பட்டிருக்கின்றார்களா கலெக்டர், காவல்துறை அதிகாரிகள்? இதற்கு தமிழக அரசாங்கம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்படி நீங்க பதில் சொல்ல அப்படின்னு சொன்னா, நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகத்தான் பொருள் கொள்ள முடியும். ஆகையினால கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அமைச்சர் மாற்றப்பட வேண்டும். குறைந்தபட்சம் நாம சொல்றது அமைச்சர் மாற்றப்பட வேண்டும். இந்த அதிகாரிகளை எல்லாம் மாட்டி வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் யார் யார், அவர்களெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா அதுக்கு அடுத்த கொலை நடந்தோம். இது விஷச்சாராயத்தின் மூலமாக ஏற்பட்ட மரணமாக நான் கருதவில்லை. இது ஒரு கொலை செயல். இந்த கொலை செயலை தமிழக அமைச்சர், ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் முன்னின்று நடத்தியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 67 பேருடைய உயிரும் சரி, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடியவருடைய கதியும் சரி, கண் தெரியாமல் போனவர்களும் சரி, அத்தனைக்கும் பொறுப்பு தமிழக அரசாங்கம் எடுத்தாக வேண்டும். எடுக்கலைன்னா நிச்சயமாக அடுத்த கட்ட போராட்டத்தை மக்கள் ஏற்றெடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை தெரிவித்திருக்கிறார். நதிநீர் உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுப்போம். முல்லை பெரியாருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். காவிரி பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன விஷயம். அருமை சகோதரர்களே, ஒன்றை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியினுடைய அரசாங்கம், கேரளத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசாங்கம், இதே திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கக்கூடிய அரசாங்கம், இப்படிப்பட்ட நீசர்கள் ஆட்சி வரும் என்று சொல்லி கருதிதான் பென்னிகுக் அவர்கள் அன்னைக்கு அணையை கட்டும் போது 999 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துட்டார். இது கற்பனை அமல இப்ப உள்ள 9 வருஷம் குத்தகை போடும். அந்த ஆங்கிலேயனுக்கு இருந்த அறிவு, அந்த ஆங்கிலேயனுக்கு தமிழன் மீது இருந்த பக்தி பற்று, அவருடைய நல்வாழ்வில் அவனுக்கு இருந்த ஒரு ஆர்வம், அதில் கிஞ்சித்தும் கூட இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள்.